சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு குற்றவாளிகளான 9 பேருக்கும் இரட்டை தூக்கு தண்டனை அறிவிப்பு. மதுரை மாவட்ட கிளை நீதிபதி முத்துக்குமரன் அதிரடி தீர்ப்பு. சாத்தான்குளம் கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 9 போலீசாருக்கும் தனித்தனியாக அபராதம் விதிப்பு. ஒட்டுமொத்தமாக சுமார் 1,40,00,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் அந்த தொகையை பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என நீதிபதி உத்தரவு. காவலர்கள் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் பாமர மக்களுக்கு நீதி கிடைத்திருப்பதாக ஜெயராஜ் மகள் பெர்சிஸ் பேட்டி. குற்றவாளிகள் மேல்முறையீடு சென்றால் தாங்களும் மேல்முறையீடு செல்வோம் என்றும் கடைசி மூச்சு உள்ளவரை போராடுவோம் என்றும் கண்ணீர். ஆயுள் தண்டனை வழங்கினால் இது போன்ற குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு அச்சம் இருக்காது என்பதால் தூக்கு தண்டனை விதித்ததாக நீதிபதி விளக்கம். தீர்ப்பு எழுதிய பிறகு பேனா நுனியை உடைத்த நீதிபதி முத்துக்குமரன். சென்னையில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. காங்கிரஸ் திமுக ஆட்சி காலத்தில் 15,000 கோடி ரூபாய் ஊழல். புதுச்சேரியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றும் ஆட்சி நடக்கவில்லை. பரப்புரை கூட்டத்தில் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் வழங்கப்படும். பேருந்துகளில் இலவச பயணம் மேற்கொள்ள ஏற்பாடு செய்யப்படும் என ராகுல் காந்தி உறுதி. தமிழ்நாட்டில் பாஜகவின் அடிமையாக இபிஎஸ் இருப்பது போல் புதுச்சேரியில் ரங்கசாமி இருக்கிறார் என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனம். பீகாரில் நிதிஷ்குமாருக்கு வந்த நிலைமை ரங்கசாமிக்கு வராது என என்ன நிச்சயம் என்றும் கேள்வி. தமிழ் மண்ணில் நின்று மும்மொழிக் கொள்கையை அமல்படுத்துவோம் என்று சொல்லி பரப்புரை செய்ய தயாரா? எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. ஊழல் செய்வதில்தான் திமுக முதலிடம். பெரம்பலூரில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் பேச்சு. சேலத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வேட்பு மனு தாக்கல். கட்சி நிர்வாகிகளுடன் சென்று வேட்பு மனு தாக்கல் செய்தார். விருத்தாச்சலம் தொகுதியில் பேரணியாக சென்று வேட்பு மனு தாக்கல் செய்த பிரேமலதா விஜயகாந்த். விருத்தாச்சலம் தங்கள் உயிரிலும் உள்ளத்திலும் நிலைத்திருக்கும் தொகுதி என பேட்டி. அவிநாசியில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியுடன் சென்று வேட்பு மனு தாக்கல் செய்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன். சாத்தூரில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வாலுடன் சென்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வேட்பு மனு தாக்கல். கோவையில் அனைத்து தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேச்சு. மெரினா கடற்கரையில் காமராஜர் உடல் அடக்கத்திற்கு கருணாநிதி தடையாக இருந்தார் என இபிஎஸ் கூறுவது உண்மைதான் என சீமான் கருத்து. புதுச்சேரியில் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேட்டி. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பு மனு தாக்கல் நிறைவு. இன்று நடைபெறுகிறது வேட்பு மனு பரிசீலனை. புதுச்சேரி, கேரளா, அசாமில் இன்று மாலையுடன் நிறைவடையும் தேர்தல் பரப்புரை. கடைசி கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் கட்சிகள் தீவிரம்.
மாநிலங்களவையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் பதவியேற்பு. திருச்சி சிவா, தம்பிதுரை, அன்புமணி ராமதாஸ், சுதீஷ் உட்பட 6 பேர் பதவியேற்றனர். இஸ்ரேலின் ஐஃபா நகரில் ஈரான் தாக்குதல், 4 பேர் உயிரிழப்பு. இன்றைக்குள் போர் நிறுத்தத்திற்கு உடன்படவில்லை என்றால் ஈரான் முற்றிலும் அழிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீண்டும் மிரட்டல். ஒரே இரவில் ஈரானை அழிப்போம் என்றும் அது இன்று இரவாக கூட இருக்கலாம் என்றும் பேச்சு.